இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்தபோது அவர்களை மீட்ட பேரரசு யார் தெரியுமா? அது வேறு எந்த தேசமும் அல்ல. இன்றைய ஈரான் என்னும் பெர்சியா பேரரசுதான். பைபிளில் ஒரு ஆச்சரியமான வரலாறு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஒரு காலத்தில் பாபிலோன் நாட்டில் சிறையில் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 539 சைரஸ் என்னும் மன்னன் தி கிரேட் பாபிலோனை கைப்பற்றினார். பின்னர் சைரஸ் ஒரு ஆச்சரியமான உத்தரவு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் ஜெருசலேம் திரும்பி தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி தேவனுக்கு பலியிடலாம் என்று. அதனால் பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் விடுவிக்கப்பட்டு ஜெருசலேம் திரும்பினார்கள். பின்னர் பெர்சியா அரசில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் தானியேல். தரியு ராஜாவின் நெருங்கிய நண்பர் ஆவார். பெர்சியா அரசர்கள் தானியேலை மிகவும் உயர்ந்த பதவியில் வைத்திருந்தார்கள். அதன் பிறகு பெர்சியா அரசில் ஒரு யூத பெண் ராணியாக ஆனார். அவர் பெயர் எஸ்தர். பெர்சியா ராஜா செர்சஸ் என் மனைவி. ஒரு சதி திட்டத்தால் எல்லா யூதர்களையும் தூக்கிலிட முயன்ற போது எஸ்தர் தைரியமாக ராஜாவிடம் பேசினார். அதனால் முழு யூத ஜனமும் காப்பாற்றப்பட்டது. மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பழைய பெர்சியா தான் இன்றைய ஈரான். வரலாறு சில நேரங்களில் முழுவதும் தலைகீழாக மாறிவிடுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மேலும் பைபிள் ஹிஸ்டரி வீடியோக்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.